செங்கல்பட்டு மாவட்ட வட்டார கல்வி அலுவலர் சிவசங்கரன் கடந்த 40 ஆண்டு காலம் ஆசிரியர், தலைமை ஆசிரியர், வட்டார கல்வி அலுவலர் என சிறப்பாக பணியாற்றி ஓய்வு பெற்ற நிலையில் பணி நிறைவு மற்றும் பாராட்டு விழா திருப்போரூர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் பாலாஜி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வட்டார கல்வி அலுவலரை பாராட்டி சிறப்புரையாற்றினார். பின்னர் வட்டார கல்வி அலுவலர் சிவசங்கரன் மற்றும் அவரது துணைவியார் உள்ளிட்டோருக்கு ரோஜா மாலை, சாக்லேட் மாலை அணிவித்து பாராட்டு தெரிவித்தார். பணி நிறைவு செய்திருக்கிறார்னு செய்தியை பார்த்தோம். இதுக்கு முன்னாடிலாம் ஓய்வு பெறுகிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே தவறு. ஏன்னா ஒருத்தர் ஒரு சர்வீஸ்ல இருந்து அவங்க அந்த சர்வீஸ் பீரியட் முடியுது. நான் ஏன் ஆங்கில பதத்தை பயன்படுத்துறேன்னா சொல்ல வரேன். சர்வீஸ்ல இருந்து அந்த சர்வீஸ் பீரியட் முடியுது. அதுக்கு பிறகு ஓய்வுனா ஓய்வுக்கு சரியான பதம் ரெஸ்ட். எப்படி ஓய்வு எடுக்க முடியாது. இல்ல பணி நிறைவு அப்படின்னா அவருடைய பணி நிறைவுனா எந்த பணி நிறைவு இருக்கிறது? அவருடைய சர்வீஸை முடிச்சிருக்காரு. அதனால ஆங்கிலத்தில் ரிட்டையர்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க. இந்த ரிட்டையர் என்றது என்னன்னா கிட்டத்தட்ட திரும்ப பெறுற மாதிரி. அவர் படிச்சு முடிச்சாரு, ஒரு இடத்துக்கு பணியில சேர்றாரு. அந்த பணியில சேர்ந்த அந்த நிலையிலிருந்து இன்றைக்கு திரும்ப பெறுகிறார் போது அந்த பணியிலிருந்து விடுபடுகிறார் என்கின்ற நிலையிலே தான் அதை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆகவே ஓய்வும் இல்லை, பணியை நிறைவு செய்யவில்லை. அதே நேரத்தில் இவர் பணியாற்றிய காலத்தில் தன்னுடைய பணியை நிறைவாக செய்திருக்கிறார் என்கின்ற செய்தியை தான் இன்றைக்கு பேசிய ஒவ்வொருவரும் தெரிவித்திருக்கிறார். கடலூர் மாவட்டம் வடலூர் பணிமனையில் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தொழிலாளர்களுக்காக குளிரூட்டப்பட்ட ஓய்வறைகள் கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு குளிரூட்டப்பட்ட ஓய்வறைகளை திறந்து வைத்து வடலூரில் இருந்து குறிஞ்சிப்பாடி மற்றும் திருப்பதி செல்லும் 2 பேருந்துகளை மக்கள் பயன்பாட்டிற்காக துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் சி.பி. ஆதித்ய செந்தில்குமார், ஆர்டிஓ அபிடயா மற்றும் கடலூர் மண்டல பொது மேலாளர் ராகவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கிழவரப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் திம்மராஜ். இவர் காதலித்து வந்த பெண்ணிற்கு திருமணமான நிலையில் அந்த பெண்ணுடன் தொடர்ந்து போனில் பேசி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் காதலியை மறக்க முடியாமல் விரக்தியுடன் யாரிடமும் பேசாமல் இருந்து வந்த திம்மராஜ் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் கத்தியால் கழுத்தை அறுத்துக் கொண்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அவரது தம்பிகள் வேறு சாவியை கொண்டு வீட்டை திறந்து திம்மராஜை மீட்டு ஓசூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி எடுத்துள்ள ஆலமலை தாத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் அருண்குமார். இவரது மனைவி சுகன்யா. இவர்களுக்கு 7 வயதில் தனுஸ்ரீ என்ற மகளும் 4 வயதில் அகிலன் என்ற மகனும் இருந்தனர். இந்நிலையில் அருண்குமார் மற்றும் சுகன்யா இடையே அடிக்கடி குடும்ப தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் சுகன்யா தனது 2 குழந்தைகளையும் அருகே உள்ள கிணற்றில் வீசி அவரும் கிணற்றில் குதித்து தற்கொலை செய்துள்ளார். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் தீயணைப்புத் துறையினரை வரவழைத்து 2 குழந்தைகள் மற்றும் சுகன்யா மூவரின் உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குடும்ப பிரச்சினை காரணமாக 2 குழந்தைகளுடன் தாய் கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதி மக்கள் இடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பாடியில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் அம்பத்தூர் பகுதி சார்பில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில தலைவரும் பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினருமான ஜவாஹிருல்லா, அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாமுவேல் மற்றும் மாநில அமைப்பு செயலாளர் ஷேக் முகமது அலி உட்பட பலர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கும் விருதுகளை வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில தலைவர் ஜவாஹிருல்லா, PM ஸ்ரீ திட்டத்தில் தமிழ்நாடு கட்டாயமாக இணைய வேண்டும் என்று ஒன்றிய அரசின் கல்வி அமைச்சர் அறிவுறுத்தியிருப்பது தமிழகத்தை வஞ்சிப்பதையே காட்டுகிறது என்று கூறினார். தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் செய்யக்கூடிய ஒரே நெஞ்சத்தோடு மோடி செயல்படுகிறார் என்றால் அவருக்கு தூது பாதக்கூடிய வேலையை தெலுங்கானாவின் ஆளுநராக இருந்து அந்த பதவியை தொடர்ந்து வேறு பெரிய பதவிகளை எதிர்பார்த்து அதுவும் கிடைக்காமல் ஓரங்கட்டப்பட்டு இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜனுடைய கருத்தாக இது அமைந்திருக்கின்றது. நிச்சயமாக மிகப்பெரிய புதிய தொழில்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய நல்ல திட்டங்களோடு முன்னெடுப்புகளோடு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்க பயணம் சென்றிருக்கிறார்கள். புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எல்லாம் தினந்தோறும் கையொப்பமாகின்றது. நிச்சயமாக தமிழ்நாடு மேலும் தொழில்துறையில முன்னேற்றம் அடைவதற்கு
நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய அமெரிக்க பயணம் பெரிதும் உதவும், அதுல சந்தேகம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த மேல்மலையனூரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஆன்மீக தலமான ஸ்ரீ கங்காளம்மன் பரமேஸ்வரி ஆலயத்தில் ஆடி மாதத்தில் பக்தர்கள் உண்டியலில் காணிக்கையாக செலுத்திய பணம், பொன் மற்றும் வெள்ளி ஆகியவற்றை எண்ணும்படி நேற்று காலை முதல் இரவு வரை நடைபெற்றது. இதில் 90,95,958 ரூபாய் ரொக்கமும், பொன் இனங்கள் 148 கிராம் மற்றும் வெள்ளி இனங்கள் 1150 கிராமும் காணிக்கையாக கிடைக்கப்பெற்றுள்ளதாக கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் பாகனேரி அருகே செங்கடிப்பட்டியை சேர்ந்தவர் கதிரவன். இவர் திருச்சியில் உள்ள உணவகத்தில் பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் நேற்று சொந்த ஊருக்கு வந்தவர் வேலை நிமித்தமாக காரைக்குடி சென்றுவிட்டு ஊருக்கு இருசக்கர வாகனத்தில் திரும்பிச் சென்று கொண்டிருந்தார். அப்போது காரைக்குடி பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து கோவிலூர் செல்லும் சாலையில் சென்று கொண்டிருந்த போது சாலைபோரம் நிறுத்தப்பட்டிருந்த டிப்பர் லாரியின் பின்னால் இருசக்கர வாகனம் மோதியதில் பலத்த காயமடைந்த கதிரவன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கதிரவனின் உடலை மீட்டு உடல்கூறு ஆய்விற்காக காரைக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் வெங்கடூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராசாத்தி. இவரது முதல் கணவர் இறந்துவிட்ட நிலையில் நாகை மாவட்டம் பொகைநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் என்பவரை காதலித்து இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார். பின்னர் கடந்த ஆண்டுகளுக்கு முன்பு ராமகிருஷ்ணனும் இறந்துவிட்ட நிலையில் ராசாத்தி மீண்டும் பெங்களூரில் உள்ள தனது தம்பி திருப்பதி வீட்டில் வசித்து வந்துள்ளார். இதனிடையே இரண்டாவதாக திருமணம் செய்த ராமகிருஷ்ணன் குடும்பத்தின் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து 11 லட்சம் நீதிமன்றம் மூலம் ராசாத்தி பெற்றுள்ளார். இந்நிலையில் இந்த வழக்கு நடத்த 1,50,000 ரூபாய் செலவு செய்ததாகவும் அதனை திருப்பித் தர வேண்டும் என ராசாத்தியின் முதல் கணவர் முடியப்படின் தம்பியான நாகராஜன் ராசாத்தியிடம் அடிக்கடி பிரச்சனையில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக வயலுக்கு வேலைக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த ராசாத்தியை நாகராஜன் அரிவாளால் வெட்டி படுகொலை செய்துள்ளார். இதுகுறித்து வேங்கனூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நாகராஜனை கைது செய்தனர். இந்த வழக்கு அரியலூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இதனை விசாரித்த நீதிபதி கிறிஸ்டபர் கொலை குற்றவாளி நாகராஜனிற்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் மருந்தாங்கி அடுத்த புதுவாக்காடு கிராமத்தைச் சேர்ந்தவர் தாஜுதீன். இவர் தனது வீட்டில் இருந்த இருசக்கர வாகனத்தில் கட்டுமாவடி முக்கம் என்னும் இடத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது பின்னோக்கி வந்த கனரக லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதில் படுகாயமடைந்த தாஜுதீனை மீட்டு அறந்தாங்கி அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். இந்நிலையில் இந்த விபத்து தொடர்பான பதப்பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. இந்த சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆவண திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கோவிலுக்கு வருகை தந்துள்ள பக்தர்கள் கடலில் புனித நீராடிய போது உடலில் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து கடற்கரை பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த கோவில் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்களிடம் கூறினர். அதன் பெயரில் கடற்கரை பகுதியில் ஆய்வு செய்த பணியாளர்கள் ஜெல்லி மீன்கள் கரை ஒதுங்குவதை பார்த்துள்ளனர். இதில் சுமார் 3 கிலோ எடை கொண்ட ஒரு பெரிய ஜெல்லி மீன் கரை ஒதுங்கியது. இதனையடுத்து அதை எடுத்து வந்த பணியாளர்கள் கடற்கரை பகுதியில் தோண்டி புதைத்தனர். மேலும் சில அரிய அளவிலான ஜெல்லி மீன்களை கடலிற்குள் விட்டதோடு ஜெல்லி மீன்களால் அரிப்பு ஏற்பட்டவர்களை உடலில் மருந்துகள் தடவி பாதுகாப்பாக குளிக்கவும் அறிவுறுத்தி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் அருகே செங்கலிப்பட்டியை சேர்ந்தவர் கதிரவன். இவர் பட்டமங்கலத்தில் தேநீர் கடை வைத்துள்ளார். இந்நிலையில் காரைக்குடி பழைய பேருந்து நிலையம் கோவிலூர் சாலையில் இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்று கொண்டிருந்த இவர் அங்கு நின்றிருந்த டிப்பர் லாரியின் மீது மோதியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு சென்ற குன்றக்குடி போலீசார் அவரது உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக காரைக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விபத்து குறித்து விசாரணை செய்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வேளாண்மை பொறியியல் துறை, தனியார் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகளின் தயாரிப்பு நிறுவனங்களும் இணைந்து வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் பராமரிக்கும் மற்றும் இயங்கும் வழிமுறைகளை விவசாயிகள் அறிந்து கொள்வதற்காக சிறப்பு முகாமினை நடத்தினர். இம்முகாமினை மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ, திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் தொடங்கி வைத்து முகாமினை பார்வையிட்டனர்.
இம்முகாமில் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் இயங்குதல், பராமரித்தல், செய்யக்கூடியது, செய்யக்கூடாதவை, பழுதுகளை சரிபார்த்தல், உதிரி பாகங்கள் குறித்தும் மசகு எண்ணெய் மற்றும் உழவுப் பொருட்கள் பயன்பாடு பற்றி விவசாயிகளுக்கு தெளிவுரை வழங்கப்பட்டது. மேலும் வேளாண் இயந்திரங்களான உழவு இயந்திரம், நெல் அறுவடை இயந்திரம், பவர் டில்லர், உரம் தெளிக்கும் ட்ரோன் உட்பட மொத்தம் 40க்கும் மேற்பட்ட வேளாண் இயந்திரங்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டு செயல் விளக்கம் காண்பிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் 100 நிறைவு விழா, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் விழா மற்றும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாக்களை முன்னிட்டு 3 நாட்கள் நடைபெறும் அனைத்திந்திய மகளிர் கபடி போட்டி திருப்பத்தூர் நாகப்பா மருதப்பா மேல்நிலைப்பள்ளி எதிரில் அமைந்துள்ள மைதானத்தில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 3 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியை கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் ஆகியோர் தலைமையேற்று தொடங்கி வைத்தனர். மின்னொலியில் தொடங்கி நடைபெற்று வரும் இந்த மகளிர் கபடி போட்டியை சுற்றுவட்டார கிராம நகரங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் பார்வையாளர்களாக கலந்து கொண்டு கண்டுகளித்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை கடம்பர் கோவில் அருகே பாபு என்பவர் கடந்த 5 ஆண்டுகளுக்கும் மேலாக டீ கடை மற்றும் பலகார கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் குளித்தலை மாரியம்மன் கோவில் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் இவரது கடையில் ஒரு போண்டா மற்றும் ஒரு பருப்பு வடை வாங்கியுள்ளார். அதில் பருப்பு வடையை பாதி சாப்பிட்டுவிட்டு பார்க்கையில் உள்ளே இறந்த நிலையில் எலி இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இது குறித்து கடை உரிமையாளரிடம் கேட்டபோது அவர் அலட்சியமாக பதிலளித்ததாக கூறப்படுகிறது. மேலும் இதனை உடனடியாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். தற்போது அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானதை அடுத்து குளித்தலை போலீசார் மற்றும் நகராட்சி நிர்வாகம் சம்பந்தப்பட்ட அந்த கடையின் பொருட்களை கைப்பற்றி கடைக்கு சீல் வைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த மேல்விசாரம் பகுதி தனியார் திருமண மண்டபத்தில் காங்கிரஸ் கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டம் மாவட்ட தலைவர் பஞ்சாட்சரம் தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், புதிய கல்விக் கொள்கை மூலம் ஒன்றிய அரசு மாநில அரசை வஞ்சிப்பதாக நினைத்து வருகிறது. ஆனால் உண்மையில் தமிழக மக்களை தான் ஒன்றிய பாஜக அரசு வஞ்சிப்பதாக கடுமையாக குற்றம் சாட்டினார். கட்சியை வலிமைப்படுத்துவதற்கும் காங்கிரஸ் பேரியக்கத்தை பலப்படுத்துவதற்குமான எல்லா மாவட்டங்களிலும் இந்த கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நிர்வாகிகள் நேரடியாக சந்தித்து வலிமைப்படுத்துவதற்காகவும் பலப்படுத்துவதற்காகவும் மாவட்டத்தோறும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டோம். நாளை மறுநாள் நீலகிரியில முடித்தால் எல்லா மாவட்டங்களிலும் செயல் வீரர்கள் கூட்டம் நிறைவு பெறுகிறது. ஏற்கனவே ஒரு முறை நாடாளுமன்ற தேர்தலில் 39 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் பாண்டிச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற தேர்தலுடைய பிரச்சாரத்தில் கலந்து கொண்டோம். அதற்கு பிறகு ஒரு மாவட்ட ரீதியாக செயல் வீரர்கள் கூட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்கிறது, என்ன நினைக்கிறார்கள் நம்முடைய தலைவர்கள் தோழர்கள் என்பதை பற்றி கண்டறிந்திருக்கிறோம். இதை அறிக்கையாக எங்களுடைய தேசிய தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேவிடமும் இந்த தேசத்தின் எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தியிடமும் அளிக்க இருக்கிறோம். அதற்கு பிறகு கட்சியுடைய மறுசீரமைப்பு, புதிய ரத்தம் பாய்ச்சுதல், இளைஞர்களை உள்ளே கொண்டு வருதல், இப்படிப்பட்ட ஆய்வுகள் நடத்தி பொறுப்பாளர்கள் நியமிப்போம். சேலத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் யூடியூப் போன்ற சமூக ஊடகங்களில் பிரபலமாவதற்கு கருப்பு நிற ஆடையில் வெள்ளை நிறத்தில் எலும்புக்கூடு படம் வரைந்து அணிந்து கொண்டு பேய் போன்ற தோற்றத்தில் வந்து வாழப்பாடி பேருந்து நிலையத்தில் பேருந்திற்காக காத்திருந்த பயணிகள் மத்தியில் உலாவினார். இதனைக் கண்டு பெண்களும் குழந்தைகளும் அலறினர். இந்நிலையில் இந்த யூடியூபில் பிரபலமாக பேய்வேடத்தில் உலாவிய இளைஞர் குறித்து வாழப்பாடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை வியாசர்பாடியில் புகழ்பெற்ற புனித ஆரோக்கிய அன்னை திருத்தலம் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் புனித ஆரோக்கிய அன்னையின் பிறப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி 59ஆம் ஆண்டு அன்னையின் பிறப்பு விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பலூன்களை மரியே வாழ்க என கோஷங்களை எழுப்பி பறக்கவிட்டனர். தூத்துக்குடி மில்லர்புரத்தை சேர்ந்தவர் சுப்பிரமணியன். முதியவரான இவர் மீளாவிட்டானில் உள்ள தனது நிலத்தை அளந்து எல்கை குறித்த தரக்கோரி தூத்துக்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் 4000 ரூபாய் கட்டணம் செலுத்தி விண்ணப்பித்திருந்தார். ஆனால் நிலத்தை அளக்காமல் காலம் தாழ்த்தி வந்ததுடன் தொடர்ந்து அலைக்கழித்து வந்துள்ளனர். இதனால்
மன உளைச்சல் அடைந்த சுப்பிரமணியன் இதுகுறித்து மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணைய தலைவர் திருநீல பிரசாத், உறுப்பினர்கள் சங்கர், நமச்சிவாயம் ஆகியோர் பாதிக்கப்பட்ட சுப்பிரமணியனிற்கு சேவை குறைபாடு காரணமாக மன உளைச்சலுக்கு நஷ்ட ஈடாக 25,000 ரூபாய், வழக்கு செலவு தொகை 10,000 ரூபாய் என மொத்தம் 35,000 ரூபாயை தூத்துக்குடி வட்டாட்சியர் 2 மாத காலத்திற்குள் வழங்க வேண்டும் என உத்தரவிட்டனர். இல்லையென்றால் 9% வட்டியுடன் வழங்க உத்தரவு பிறப்பித்தனர். சிப்காட் பகுதியில் உள்ள நிலத்திற்கு அளவீடு செய்து எல்கைமால் குறிக்க வேண்டி தூத்துக்குடி தாசில்தார் அவர்களிடம் அதற்கான கட்டணம் ரூபாய் 4,000 செலுத்தி 2023 பணம் செலுத்திவிட்டார். ஆனால் கடந்த 8 மாதங்களாக அவரை அலக்களித்து முதியோர் என்றும் பாராமல் பலமுறை தாலுகா ஆபீஸுக்கு சென்றும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அவரை உதாசீனப்படுத்தி அவமதித்து விட்டனர். எனவே அவர் கன்சூமர் கோர்ட்டிற்கு வழக்கு தாக்கல் செய்து வழக்கு எண் CC நம்பர் 69/2004 தாக்கல் செய்து வழக்கு விசாரணையில் மாண்புமிகு நீதிபதி அவர்கள் விசாரணை செய்து அவருக்கு மன உளைச்சலுக்காக ரூபாய் 25,000 வழக்கு செலவுக்காக ரூபாய் 10,000 அவதாரம் விதித்து அந்த தொகையை 2 மாதத்துக்குள் செலுத்த வேண்டும் என்றும் 8/5/2024 முதல் 9% வட்டியோடு அவதாரம் வைத்து தீர்ப்பு வழங்கியுள்ளார்கள். இந்த மாதிரியாக ஒரு பொறுப்பு நிலை அதிகாரி சாதாரண மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை தவறுவதால் மக்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகின்றனர். முதியவர் இந்த வழக்கில் தூத்துக்குடி தாசில்தார் அவர்களின் சேவை குறைபாடு காரணமாக இந்த அவதாரம் விதிக்கப்பட்டுள்ளது. அவருக்கு அவதார தொகையாக ரூபாய் 25,000 வழக்கு தொகையாக ரூபாய் 10,000 சேர்த்து 35,000 அவதாரம் விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை தாம்பரம் அடுத்த மணிப்பாக்கத்தில் உள்ள நட்டிசன் வித்யாலயா பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சியை சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் தொடங்கி வைத்து அறிவியல் கண்காட்சியை பார்வையிட்டு அதன் விளக்கங்களையும் கேட்டறிந்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் தாமு அன்பரசன், புதிய கண்டுபிடிப்புகளுக்கு தமிழக அரசு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது என்றும், மாணவர்களின் கண்டுபிடிப்புகளை அங்கீகரித்து இதுவரை 7 கோடி ரூபாய் வரை நிதி ஒதுக்கி ஊக்கப்படுத்தியுள்ளது என்றும் தெரிவித்தார். மேற்பட்ட மாணவர்கள் 160 ஆசிரியர்களுடன் மிகச் சிறப்பாக நடைபெறுகிற பள்ளியாக இந்த பள்ளி இந்த பள்ளி தொடர்ந்து 12 ஆண்டுகளாக நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை தொடர்ந்து நடத்தி வருகிறது. அது இல்லாமல் ஆண்டுதோறும் சில பள்ளிகள்லாம் இருக்குது, தேர்ச்சி விகிதம் கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த பள்ளியை பொறுத்தவரை ஆண்டுதோறும் அரசு பொதுத் தேர்வில் 100க்கு 100 தேர்ச்சி பெற்று வருகிற பள்ளியாக இந்த பள்ளி திகழ்கிறது. பிரிட்டிஷ் கவுன்சில் யுனைடெட் கிங்டமிலிருந்து 3 முறை சிறந்த பள்ளிக்கான சர்வதேச விருதும் பெற்றிருக்கிறது என்பது நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை. அது இல்லாமல் பள்ளி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தொடர்பாக அரசால் வழங்கப்படும் பசுமை சாம்பியன் விருதும் இந்த பள்ளி பெற்றிருக்கிறது என்பது மிகப்பெரிய பெருமை என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆக அப்பேற்பட்ட சிறந்த பள்ளி தான் இந்த பள்ளி. இன்னைக்கு நம்முடைய பள்ளியினுடைய நிறுவனர் நம்முடைய டாக்டர் ராமசுந்தரத்தை பற்றி நான் சொல்லணும்னு சொன்னால் முன்னே தெரியும் எல்லாருக்கும், இருந்தாலும் சில குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். திரு நடேசையர் மற்றும் செண்பகலட்சுமி அம்மையாருக்கு மகனாக பிறந்த இவர் ஸ்பீட் கப்பல் துறை பிரிவில் கணக்கு மற்றும் வருமான பிரிவில் சில வருடங்கள் பணியாற்றியவர். இந்தியாவின் பல பகுதிகளுக்கும் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செய்தவர் அவர். அதில்லாத சட்டம், நிதி, பொருளாதாரம், ஏற்றுமதி இறக்குமதி, தொழிலாளர் நலன், கல்வி, சுற்றுச்சூழல், சமூக பிரச்சனை தொடர்பாக பல கட்டுரைகளை எழுதி மிகப்பெரிய பெருமைக்குரியவர் அவர் என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்துகிறேன். ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் மேயர் நாகரத்தினம் தலைமையில் மாமன்ற அவசர கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய திமுக கவுன்சிலர் தண்டபாணி, 15 கவுன்சிலர்கள் அடங்கிய மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் ஜெராக்ஸ் மெஷின், பிரிண்டர், கம்ப்யூட்டர் உள்ளிட்ட எதுவும் இல்லாமல் வெளியே கொடுத்து ஜெராக்ஸ் எடுக்கக்கூடிய அவல நிலை நிலவுவதாகவும், இதில் மக்களுக்கான பிரச்சினை எவ்வாறு உடனடியாக சரி செய்ய முடியும் என சரமாரியாக கேள்வி எழுப்பினார். இதனால் மாநகராட்சி அதிகாரிகள் பலரும் அவரது கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் திணறியவாறு விழிப்புதுங்கி நின்றனர்.